மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் திமுக எம்பி தங்க தமிழ்செல்வனின் மகன் மீது தாக்குதல் நடத்தியதாக தந்தை மகன் இருவர் கைது செய்யப்பட்டனர். வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் தரமற்ற தேங்காய் பழத்தட்டை மாற்றி தருமாறு கேட்டபோது தங்க தமிழ்செல்வனின் மகன் நிஷாந்துக்கும் கடை வியாபாரிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நிஷாந்தின் மீது தேங்காய்களை வீசி வியாபாரிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் நிஷாந்த் தலையில் காயமடைந்த நிலையில் வியாபாரி சமயமுத்து அவரது மகன் மணிகண்ட பிரபுவை தெப்பக்குளம் போலீசார் கைது செய்தனர். சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினர் கூடுதல் நிவாரணத் தொகை கேட்டு உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னக்காமன்பட்டியில் நடந்த பட்டாசு தொழிற்சாலை வெடிவிபத்தில் ராமமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். இதற்கு நிவாரணத் தொகையாக 10 லட்சம் ரூபாயும் இறுதி சடங்கிற்காக 50,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இதற்காக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் உடலை வாங்காமல் குடும்பத்தினர் திரும்பி சென்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.